வாழ்த்தி மகிழ்வோம். அகத்தவம் ஆண்டின் ஒவ்வொரு நாளும் பிப்ரவரி 17ஆம் தேதி ஜேம்ஸ் அலன் அவர்கள் புக் ஆஃப் மெடிடேஷன் என்ற அந்த நூலில் என்ன பயின்றுள்ளார் என்பதனை காண்போம். அகத்தவம் ஆண்டின் ஒவ்வொரு நாளும் நாள்தோறும் கடந்த ஜூலை 2024 இருந்து இன்று வரை தொடர்ந்து பயின்று வருகிறோம். ஜூன் 30 வரை இந்த ஒரு ஆண்டின் கணக்காக கொண்டு ஜூன் 30, 2025 அன்று இந்த பகுதியை ஒரு வருடம் ஒரு ஆண்டு என கணக்கிட்டு இந்த ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து பயின்று வருகிறோம். அதை தமிழாக்கமாக தொடர்ந்து பயின்று வருகிறோம். தமிழாக்கமாக அவர் பதித்த ஆங்கில பதிவினை தொடர்ந்து ஜேம்ஸ் அலன் அவர்கள் தொகுத்த அந்த புக் ஆஃப் மெடிடேஷன் என்ற அந்த நூலில் தொடர்ந்து பயின்று வருகிறோம். அவர் அவர் கூறிய அந்த பிப்ரவரி 17ஆம் தேதி ஒரு சொல்லில் கூற வேண்டுமென்றால் வகைமை என்று கூறலாம். வளமை கையகப்படுத்தும் மையக்கருத்து. வகைமை என்று நாம் நாள்தோறும் நமது ஒவ்வொரு உண்மையான இயல்பினை விளக்க முடியாத அந்த கூற்றினை நல்ல அறமாக நாள்தோறும் உண்மையை கடைபிடிக்க வேண்டிய அந்த கட்டத்தில் வளமை கையகப்படுத்தும் மையக்கருத்து என பயின்று அவருடைய கூற்றாகிய தமிழ் மொழியில் உண்மை அதன் இயல்பிலேயே விளக்க முடியாதது வாழ மட்டுமே முடியும். உண்மை அதன் இயல்பிலேயே விளக்க முடியாதது வாழ மட்டுமே முடியும். உண்மை என்பது உலகத்தில் உள்ள ஒரே உண்மை, உள்ளார்ந்த உடன்பாடு, வகைமை நீதி, நிலையான அன்பு உள்ளது. உண்மை என்பதில் உலகத்தில் உள்ள ஒரே உண்மை, உள்ளார்ந்த உடன்பாடு, வகைமை நீதி, நிலையான அன்பு உள்ளது. அதில் எதையும் சேர்க்கவோ எடுக்கவோ முடியாது. பணிவான உண்மை ஆர்வலர் கருத்துக்கும் உண்மைக்கும் இடையில் வேறுபடுத்தி பார்க்க கற்றுக்கொண்டார் என்று சொல்லலாம். அவர் பதிந்தவற்றை எவரிடம் அதிக நல்லறம் உள்ளதோ அவருக்கு உண்மை அதிகமாகும். எனவே வகைமைப்படுத்தி வளமை கையகப்படுத்தும் மையக்கருத்தாக நாள்தோறும் 17ஆம் தேதி பதிவினை நாம் கூறலாம். 17ஆம் தேதி தமிழ் மொழியில் ஒரு சொல்லில் வகைமை என்று கரந்துரை சொல்லாக இதை பதிந்துள்ளோம். வகைமை என்பதை வளமை கையகப்படுத்தும் மையக்கருத்து என அந்த சொல்லின் முதல் எழுத்திலேயே வருகிறது. இதில் பதியலாம் என கூறி அந்த வளமை கையகப்படுத்தும் மையக்கருத்து என கூறி எவரிடம் அதிக நல்லறம் உள்ளதோ அவருக்கு உண்மை அதிகமாகும் என தமிழ் மொழியில் கூறி அவர் பதித்த ஆங்கில பதிவினை காண்போம். ஒரு சொல்லில் கூற வேண்டுமென்றால் perfect, you can say it in acrostic, perfect. On February 17th in acrostic words, what we say it in Tamil கரந்துரை சொல். தமிழ் we say கரந்துரை சொல். ஆங்கிலத்தில் we can say acrostic. What we can understand with the acrostic is the alphabet itself defines its meaning of it. So the perfect, what we described in this, priority ever regularly framing engaging characteristics. So the perfect is priority ever regularly framing in engaging characteristics. What we can understand with the February 17th in single word, we can say perfect. Truth in its very nature is ineffable and can only be lived. Truth in its very nature is ineffable and can only be lived. Truth is one reality in the universe, the inward harmony, perfect justice, the eternal love. Nothing can be added to it, not taken from it. The humble truth lover has learned to distinguish between opinion and truth. The humble truth lover has learned to distinguish between opinion and truth. He who has most of charity has most of truth. So in perfect we can say it on February 17th, perfect, you can say it in acrostic, priority ever regularly framing engaging characteristics, and can say on February 17th, what he says in English on February 17th. ஒரு சொல்லில் வகைமை என கூறி வளமை கையகப்படுத்தும் மையக்கருத்தாக பிப்ரவரி 17ஆம் தேதி பதிவினை நாம் கூறலாம் என கூறி இந்த பதிவினை நிறைவு செய்யணும். நன்றி, வணக்கம்.